வணக்கம். இது மோதும் வேட்பாளர்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சோழவந்தான் தனி சட்டமன்ற தொகுதி. தொகுதியினுடைய வேட்பாளர்கள், களத்தினுடைய பிரச்சனைகள், யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். திமுக சார்பில் களம் காணக்கூடிய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான திரு வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோன்று அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு மாணிக்கம் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திருமிகு நாகலட்சுமியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூன்று வேட்பாளர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திரு வெங்கடேசன் சார், ஏற்கனவே தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பரிச்சயமான முகம். எப்படி இருக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கீங்க? தமிழ்நாடு முதலமைச்சரோட திட்டத்தை தொகுதி புறா அனைத்து பயனாளிகளும் முறையாக எந்தெந்த பயனாளிகள், எந்தெந்த கிராமத்துல எவ்வளவு பயனாளிகள் மொத்த அனைத்து திட்டங்களும் கொண்டு சேர்றதுக்கு அனைத்து வழிவகையும் ஏற்பாடு செய்து நேரடியாக வாக்களித்தவருக்கும் அளிக்காதவருக்கான அரசா தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கேன். அடிப்படை கட்டமைப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தது, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இந்த திட்டங்கள்லாம் நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்க தொகுதியினால முழுமையாக நம்மளுக்கு பயன்படுற தொகுதியா இருக்கு. இது அனைத்து மக்களுமே பயன்படக்கூடிய, எளிதில் பயனாளிகளும் பயன்படக்கூடிய திட்டமா செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை குறிப்பாக இதுல சொல்லணும்னா அனைத்து கிராமப்புறங்கள்லயும் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தை முழுமையா நிறைவேற்றி இருக்கிறோம். மக்கள் மீண்டும் என்னென்ன திட்டங்கள் தேவை, இல்ல இந்த திட்டங்கள் இன்னும் நிறைவேற்றப்படல அப்படின்னு நீங்க வாக்கு கேட்கும் போது என்ன குறைகளை சொல்றாங்க? ஒண்ணு, சாத்தியார் டேம தூர் வர்றதா மேடம். சாத்தியார் டேம தூர் வராம இருக்கும். அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. அதை அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஷட்டர் கூட போட்டோம். அதே மாதிரி மருத்துவமனை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அலங்கநல்லூர், பாலமேடு, கச்சகட்டி, தென்கரை, வளையப்பட்டி, அம்பலத்தடி, பிள்ளையார் நத்தம், மேலக்கால், சமையலூர் ஆகிய கிராமங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலையமா செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு 100 ஆண்டு காலமா இருந்த வனச்சாலை போடாம இருந்ததை வடகாடுப்பட்டின்னு ஒரு கிராமத்துல அந்த வனச்சாலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்தியாட்ட முறையா அனுமதி பெற்று தற்போது போட்டிருக்கோம். அதே மாதிரி முடுவார்பட்டி, சால்வார்பட்டின்னு ஒரு இடம், அதுல இருக்க கனெக்டிவிட்டி ரோடு, அந்த ரோடையும் முறையா அனுமதி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட அறிவிப்புல கொடுத்து இப்ப முறையா அனுமதி பெற்று அந்த சாலையும் போட்டான். சாத்தியார் டேம கடந்து போடுறது ரொம்ப வருஷமா இல்ல, 50-100 வருஷமா அந்த சாலையை பராமரிக்கப்படாம இருந்துச்சு. பராமரிக்கப்படாம இருந்த சாலையை முறையாக அதையும் சேர்த்து நாம வேலை பார்த்துட்டோம். அந்த சாலை முறையா மக்கள் பயன்பாட்டுல இருக்கு தொடர்ந்து. அதே போல சோழவந்தான்ல இருக்க மருத்துவமனை 3.5 கோடி ரூபாயில சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கோம். மருத்துவ கட்டமைப்பும் அனைத்து பகுதிகளுக்கும் ஒரே சிறப்பா போற மாதிரி இப்ப மக்களை தேடி மருத்துவம் ஒரே திட்டம் வந்திருக்கு. தொகுதியினுடைய மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அதுக்கு முதலமைச்சரோட திட்டங்களும் ரொம்ப முக்கியம் மேடம். மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், விடியல் பயணம் ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், இது எல்லாம் ரொம்ப என்னோட தொகுதியில மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய திட்டம். அதே மாதிரி பேரூராட்சியை பொறுத்தவரை குடிநீர் திட்டம் முழுமையா நிறைவேற்றி இருக்கோம். அது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அதை கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்பதான் ஓபன் பண்ணி போட்டு அம்ருத். இப்ப வாடிப்பட்டியை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா 24 கோடி 60 லட்சம் ரூபா. சோழவந்தான் டவுன் பஞ்சாயத்துல 1450. அதே மாதிரி பாலமேடு டவுன் பஞ்சாயத்துல 12,600. இந்த மாதிரி இத்தனை கோடி ரூபாய்க்கு இந்த குடிநீர் திட்டத்தை நிறைவுபடுத்தி இருக்கோம். செயல்படுத்தி எங்க வேலை நடந்துட்டு இருக்கு மேடம். அனைத்து முடியும் தரவாயில்ல, கனெக்ஷன் கொடுக்குற தரவாயில்ல, டெஸ்ட் போயிட்டு இருக்கு. மற்ற வேட்பாளர்கள்ட்டையும் நம்ம எப்படி இருக்குன்னு பேசலாம். திரு மாணிக்கம் சார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் இந்த முறை வேட்பாளரா களமிறங்கி இருக்கீங்க. உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு தொகுதி தான் சோழவந்தான் தொகுதி. பிரச்சனைகள்ல நாங்க என்னென்ன சரி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலிட்டு இருக்காரு. நீங்க தொகுதியில என்ன சிக்கல் இருக்கிறதா பாக்குறீங்க? மேடம், 2016 நான் சட்டமன்ற உறுப்பினராக 2016 இருந்து 2021 வரல இருந்தேன். நான் இருந்த காலத்துல வாடிப்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வாடிப்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் என்னுடைய காலத்துல கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி அந்த மயான ஒன்று இருக்கு, வாடிப்பட்டி மயானம் என்னுடைய காலத்துல நவீனப்படுத்தி ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது. அந்த பக்கம் போறதுக்கே
மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. துர்நாற்றம் அடிச்சது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அதை நவீனப்படுத்தி சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அந்த வாடிப்பட்டி மைதானத்தை சீர் பண்ணி கொடுத்துருக்கோம். விடுபட்ட சாலையா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் வந்து 4வே கொண்டு வந்ததுனால அந்த சாலை விடுபட்டு இருந்தது. அந்த சாலையை ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நகருக்குள்ள போய் அங்கே வந்து மெயின் ரோட்ல சேர்றவர்கள் உள்ள சாலை கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சாலையை அகலப்படுத்தி சீரமைத்து ஊட வந்து தடுப்பு வேலைகள் அமைத்து அந்த பணியை செய்தோம். அதுக்கடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது. வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சு பஸ் ஸ்டாண்டில் புதிய கட்டிடங்கள் கட்டி மார்க்கெட்டு வளாகம் கட்டி நல்லா பஸ்ஸு அனைத்தும் வந்து செல்ற அளவுக்கு அந்த பணியை செஞ்சோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டோம்னா புதிய கட்டிடம் ஒன்று கட்டி கொடுத்து சிறப்பு கட்டிடம் கட்டி கொடுத்து அதை வந்து மருத்துவமனையில் அந்த பணியை செஞ்சுருக்கோம். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அந்த ஊருக்கு புதிய கட்டிடம் நம்முடைய காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியார் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கட்டி கொடுத்துருக்கோம். தீயணைப்பு நிலையம் அந்த ஊருக்கு தேவையானது அதை ஃபுல்லாகவே அந்த தீயணைப்பு நிலையத்தை பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சோழவந்தானில் வந்து ரயில்வே மேம்பாலம் நீண்ட நாளமாக மக்களுடைய கோரிக்கையை இது பண்ணி அந்த ரயில்வே மேம்பாலத்தை நம்ம கட்டி முடித்து சில தடங்கள்லாம் இருந்துச்சு. அதில் வந்து நில எடுப்பில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மரங்களை வந்து தவறாக பதிவு பண்ணதுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செஞ்சு ஒப்பந்தம் வச்சு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை வந்து அவருடைய சம்மதத்தோட அந்த பணிகள் செஞ்சு முடிவடைகிற தருவாயில் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. 2014 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பணி செய்திருக்கேன். 2021 2026 மரியாதைக்குரிய அருமையண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்காங்க. என்னுடைய காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் சொல்லி இருக்க வேண்டிய 100 மீட்டர் கூட சாலைகள் போடாத இடமே இல்லை. அதே மாதிரி கிராமங்களுக்கு சாலைகள் போட்டிருக்கேன். குடிதண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன். அடிப்படை தேவைகளை பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் மேலாக வந்து உயர்நிலை பள்ளிகளை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளியாக்கி அதுக்கு புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கேன். அண்ணன் கூட சொன்னாங்க ஐயூருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஐயூருக்கு கட்டடமே இடத்துக்கு இடம் இல்லாத சூழ்நிலையில் அந்த இடத்தை நான் என்னுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்து அரசு மூலமாக அந்த அரசு கட்டிடத்தை கட்டி கொடுத்தது நான். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நான் செய்த பணிகளை இந்த தேர்தலில் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நாம் தமிழனுடைய வேட்பாளர் திருமிகு நாகலட்சுமியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாகலட்சுமி, இப்போ திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த முறை களத்துல 4 முனை போட்டி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. இதுல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தொகுதியினுடைய பிரச்சனை மக்களை சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? சோழவந்தான் தொகுதியில பொறுத்தளவு மக்கள் வந்து நிறைய கோரிக்கை வந்து விட்டுருக்காங்க. நம்ம பாக்குறோம், வலைதளங்களையும் பாக்குறோம், நியூஸ்லயும் பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். மக்கள் வந்து கோரிக்கை என்னன்னா, மேட்டுப்பட்டியை பொறுத்தளவு எங்க 5000 மக்களோட வாழ்வாதாரமே இருக்கிறது சக்கரை ஆலையை நம்பி. ஆனா முன்னாடி இருந்த அன்னை வெங்கடேசன் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் வரைக்கும் பண்ணலன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை எங்க கிட்டையும் சொன்னாங்க. அதை நம்பி இருக்கிற விவசாயிகளும் சரி, மக்களும் சரி. ஆனா அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் பண்ணாத நிலைமையில தான் இருக்காங்கன்னு மக்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. எங்க கிட்ட வந்து கோரிக்கை விட்டுருந்தாங்க. சரி, நாங்க பண்ணித்தாரோம், எங்க நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா உறுதியா நாங்க பண்ணித்தாரோம்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுல வந்து 110 கோடிக்கு மேல வந்து மின் உற்பத்தி பண்றதுக்கு நிறைய இயந்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல 80% வந்து முடிவடைந்த நிலையில இருக்கு. 20% வந்து முடிவடையாத நிலையில வந்து அதை அப்படியே வந்து மூடிட்டாங்க அந்த சர்க்கரை ஆலையை. அந்த மின் உற்பத்தி இருந்துருச்சுன்னா மதுரை மாவட்டத்துல வந்து நிறைய வந்து சுற்றுவட்டார மதுரை மாவட்டத்துக்கு வந்து நிறைய மின் உற்பத்தி வந்து கிடைச்சிருக்கும். மத்தவங்ககிட்ட கடன் இயந்திர நிலைமை வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. அதை வந்து முன்னெடுக்காம அப்படியே கிடப்புல போட்டாங்க. இன்னும் அதை திறக்கப்படாத நிலையில தான் இருக்குது. வெங்கடேசன் சார், இப்போ தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தீர்க்கப்படாதது என்னவா இருக்கு அப்படிங்கறத பட்டியலோட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்னார் சக்கரை ஆலை பத்தி. அருமை சகோதரி அவர்களும் அந்த சக்கரை ஆலை பத்தி சொன்னாங்க. அண்ணன் இருந்த காலத்துல 5 கோடி ரூபாய் அந்த பணியாளர் கொடை கூட வாங்கி கொடுத்தாரு. அண்ணன் இருந்த காலத்துல அந்த பணியாளர் கொடை 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி 27 கோடி ரூபாய் வரையும் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போய் சேரல. அதை 27 கோடி ரூபாய் நான் சட்டமன்றத்துல பேசி அந்த பணியாளரோட பணி ஓய்வு கொடையை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். 3 வேட்பாளர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது மோதும் வேட்பாளர்கள்.